உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு, என்னாச்சு? லக்ஷ்மி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய அதை என்கிட்ட தாராளமா சொல்லலாம். அதை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கமான் சொல்லு. கண்டிப்பா. அட கண்டிப்பா. என்னன்னு சொல்லு. என்ன விஷயம்? நீ இந்த ஈர டவல பெட் மேல போடாதன. இது நல்ல பழக்கமே கிடையாது. இது ஒரு கெட்ட பழக்கம். முதல் நாள்ல இருந்தே நான் பாக்குறேன். முதல்ல என்ன தோணுச்சுன்னா, நீ ஏதோ அவசரத்துல இருக்கிறதால இப்படி பண்றேன்னு தோணுச்சு. ஆனா நீ டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இந்த ஈர டவல நீ பெட் மேல வச்சனா அங்க பாரு, பெட்டே ஈரமாகுது. டெய்லி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் ஸ்மெல் அடிக்கும். இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவ, எப்பவுமே கிளீனாவே இருப்ப. அப்போ இத மட்டும் எதுக்காக நீ பண்ற? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன எவ்வளவுதான் திட்டுவ? ஐ நோ, நான் தான் சொன்னேன் என்ன திட்டு. ஆனா உரிமையோட பாசமா அன்பா திட்டுன. இட்ஸ் ஓகே, நான் உன் மேல கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ என்னடா நான் திட்டிக்கிட்டே இருக்க, அதுவும் தொடர்ந்து. சாரி. என்ன பண்ண, நான் ஒரு பைத்தியம். நல்ல வேலை, இப்பயாவது புரிஞ்சுது. ஆனா நான் இத உன்கிட்ட சீரியஸா தான் சொன்னேன். இனி பெட்டு மேல இத போடாத ப்ளீஸ். நானும் உன்கிட்ட சீரியஸாவே ப்ராமிஸ் பண்றேன். நான் இனிமே இந்த ஈர டவல இது மாதிரி பெட்ல போட மாட்டேன். ப்ராமிஸ். ஆயுஷ், என்னாச்சு? எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க? என்னவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. பிரேக்கப். எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ ரிஷி ப்ரோவை விட்டுருங்கம்மா. ரெண்டு நாளைக்கு 2 நாள் என் கூடயே இருங்க ப்ளீஸ். எனக்கு நீங்க தேவை. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? மொத்தமா. ஆயுஷ், மனசு உடைஞ்சிருச்சுமா. உடைச்சிட்டா. கரிஷ்மா, என்னாச்சு? நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அண்ணி, அது ஆயுஷ்க்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? எதுக்குமா இத போய் நீங்க மாமா கிட்ட சொல்றீங்க? அவன் அழுதுட்டு இருந்தா. அழுதானா? ஆயுஷ்க்கு பிரேக்கப் ஆகிருக்குன்னா எப்படி? அதாவது ஆயுஷ் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணும் ஆயுஷை லவ் பண்ணுதுன்னா நாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சொல்ல போனா ஆயுஷ் கொஞ்சம் எமோஷனல் தான். மனசுடைஞ்சிருக்கான்னு வேற சொல்ற. இப்படியே அவனை தனியா விடுறது நல்லது இல்லைன்னு தோணுது. ஏற்கனவே அரை பைத்தியம், இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டான். We must handle this with care. நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல? ஆமா அண்ணி, ஆனா இந்த ஆனா வீணானெல்லாம் பேசாத. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போலாம். ஆமா, அந்த பொண்ணு யாரு? ஆமா அண்ணி, அத பத்தி தான் நானும் பேசுறேன். பொண்ணு யாரு? பொண்ணா? மாமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா மாமி, இப்ப மாமா தான் என்ன காப்பாத்தணும். இது வரைக்கும் ஆயுஷ் அந்த பொண்ணை பத்தி பேசினதே இல்ல. கரிஷ்மா, நீ அவனோட அம்மா, அவன்கிட்ட இத பத்தி கேட்டிருக்கலாம்ல? ஐ நோ. சரி, அவன் எங்க போய் தொலைஞ்சான்? இங்கதான் நின்னுட்டு இருந்தான். சரி வா, போய் பார்க்கலாம். லக்ஷ்மி, இரு ஒரு நிமிஷம். ஓ, என்ன பைத்தியமா? எதுக்காக திரும்ப விடுச்ச? அது ஒண்ணும் இல்ல. அட என்ன ஒண்ணு இல்ல. முதல் முறை இடிச்சுக்கும் போது தெரியும் அது ஆக்சிடென்ட்டா, நாம தெரியாம இடிச்சுக்கிட்டோம். அது என்ன ரெண்டாவது தடவை? அது எங்க ஊர்ல சொல்லுவாங்க. சொன்னா நீ சிரிப்ப. ஒரு செகண்ட். நீ கிராமத்து பொண்ணு தானே? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். இப்போ என்ன விஷயம் சொல்லு. ரெண்டாவது முறை எதுக்காக இடிச்ச? எங்க கிராமத்துல எல்லாரும் இத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை தெரியாம 2 பேரும் முட்டிக்கிட்டா உடனே நம்ம 2வது வாட்டியும் முட்டிக்கணும், இல்லனா கருப்பு நாய் கடிக்குமா. என்ன இது? போதும். நான் நிஜமா தான் சொல்றேன். சிரிக்காத. நீ சிரிப்பன்னு நான் தான் அப்பவே சொன்னல. இல்ல இல்ல. எந்த கருப்பு நாயும் கடிக்காது. அட, எந்த கருப்பு நாய் வீட்டுக்குள்ள வந்து கடிக்க போது வாய்ப்பே இல்ல. ஐயோ, அப்ப வந்து இடி வா. ரிஷி, புடிலையா? ரிஷி ப்ளீஸ். முதல்ல வந்து என்ன புடி, அப்புறம் நம்ம மண்டை அடிச்சுக்கலாம். இது டீல். வா வா வா. எங்க ஊர்ல இப்படி தான் சொல்லுவாங்க. ரிஷி, ரிஷி, ரிஷி. அப்படியே சொல்லுவாங்க. சரி, ஓகே. சாரி. ரிஷி, ரிஷி, முட்டி தான் ஆகணும்.
மாமா என்ன என்னாச்சு என்ன ரிஷி பிரபு லக்ஷ்மியை கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேரும் அப்படியே நெருக்கமா நின்னாங்க. அப்ப நான் உள்ள போயிட்டேன். அதையும் பார்த்துட்டு அது கண் கொள்ளா காட்சி. அவங்கள பார்த்துட்டு எமோஷனல் ஆயிட்டேன். கண்ணீர் வந்துருச்சு. நீங்க தான் காரணம். நானும் உங்களை மாதிரி அப்படியே எமோஷனல் டைப் இல்லையா, அதான் அழுதுட்டேன். ஆனா மாமா அங்கதான் மாமா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பிரேக்கப்? என்னோட ரியல் கண்ணீர் அப்புறம் எமோஷனலா பார்த்து அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க ரிஷி ப்ரோ ரூமுக்கு போல. இது நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ணிருக்க. Thanks. ஆனா இதுல நான் மாட்டிக்கிட்டேன் மாமா. அங்க நீல மாமி வந்துட்டாங்க. பிரேக்கப் விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. மாமா நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஆனா மாமியே அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ண? அவங்க கண்டிப்பா வருவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, பொண்ணு யாருன்னு கேட்பாங்க. போய் சொன்னவ நீயே பதில் இல்ல, இல்ல, சொல்லு. மாமா. என்ன மாட்டி விடாத. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீலம், மாமா. நீலம். எந்த அந்த பொண்ணு பேரு நீங்க? கேட்டாலே எனக்கு பயம் மாமா. வந்துடும்டா. உள்ளதான் இருப்பான். நீ வா. எனக்கு தெரியும் நீ நேரா இவரைத்தான் தேடி வருவேன்னு. ஆயுஷ், ஆர் யூ ஓகே? நீ இப்ப நல்லா இருக்கியா? சரி, அந்த பொண்ணு யாரு? ஆமா ஆயுஷ், அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? வாயத் தொற. மாமா மாமாவா? அந்த பொண்ணோட பேரு என்னன்னு தானே கேட்டோம். ஆயுஷ், எங்களுக்கு அவளை தெரியுமா? தெரியாது தெரியாதா? தெரியாது. ஆயுஷ், கரிஷ்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ மனசுடைஞ்சு அழுதியாமே. எங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன்னோட இந்த அஃபேர் இருக்குல்ல, ஐ மீன் இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணை நீ உண்மையா நேசிச்சிருக்க. அதனாலதான் அழுதுருக்க. இல்லனா நீயாவது அழறதாவது. நீ அந்த பொண்ணோட பேரை சொல்லு. அவ வீட்டுக்கு போய் நாங்க பேசுறோம். எக்ஸாக்ட்லி. அண்ணி சரியா சொல்றாங்க. எங்க கிட்ட சொல்லு. யார் அந்த பொண்ணு? என்ன தைரியம் இருந்தா அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணி உன்னை வேற அழ வச்சிருப்பா. அதானே? யார் அவ? சொல்லு ஆயுஷ், ஏதாவது சொல்லு. மாமா என்னது? மாமாக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு எனக்கு தெரியுமா? தெரியுமா? ஏற்கனவே தெரியுமா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் நீங்க எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் நீங்க முன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? அவன் ஏதோ மழுப்புறான். என்கிட்ட எதுவும் சொல்ல. சொல்லுங்க. தெரியாம தான் இருந்தது. நானும் என் கண்ணால பாக்குற வரைக்கும் நம்பல. அவ யாரு? அது இவனை பத்தி நான் என்ன நினைச்சேன்னா, இவன் மத்த பசங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமானவன். என்ன பேசுறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட மகன் இந்த வீட்டுக்கு மனைவி இல்லாம வேற யாரையாவது? ச்சே, அது இல்ல. இல்ல மாமா என்ன ஆயுஷ் நடக்குது? nothing is wrong with me. உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? நீ அதெல்லாம் ஒண்ணும் normal இல்ல. தானே? ஏன், எனக்கு என்ன மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். I am totally fine. இல்ல இல்ல, வேற மாதிரி. நீ போய் No சொல்ற. mom, I am not. நான் பொய் சொல்லல. பொய்யெல்லாம் சொல்லல. அப்போ உன் மாமா போய் சொல்றாரா? ஆ. இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.